தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு அர்ஜென்டான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எம்டிஎஸ் ரவுண்ட் 1 அட்டன் பண்ண அந்த டாக்டர்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான். ஸோ நீங்க பாக்குறது எம்டிஎஸ் டாக்டர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பத்தி நான் டீடைல்டா சொல்றேன். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டால எம்டிஎஸ் ரவுண்ட் 1 நீங்க அதாவது டென்டலுக்கு நீங்க அதாவது டென்டல் ரவுண்ட் 1 எம்டிஎஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணி சீட்டை எடுத்திருந்தீங்கன்னா அந்த சீட்டை நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் போர்ட்டல் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதாவது attention to candidates, instruction for resignation of round 1 allotted seat without forfeiture of security fee deposit and tuition fee. அதாவது இப்போ நீங்க ரவுண்ட் 1 சீட்டை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ரீசன் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ ஸ்டேட்டோட சீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் 1 நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ எம்டிஎஸ் நான் சொல்றது தமிழ்நாடு ஸ்டேட்ல நமக்கு லாஸ்ட் வீக் கவுன்சிலிங் நடந்து ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, the joined candidates. ஸோ ஜாயின்னா சீட்டை ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணவங்க who wish to resign their seat of round 1 counseling can be resigned without forfeiture of security deposit and tuition fee up to 27/7/2024 11 AM stipulated date and time only அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க 11 மணிக்குள்ள, ஸோ இன்னைக்கு 26 அப்படின்னா நாளைக்கு 27. ஸோ நாளைக்கு நீங்க 11 மணிக்குள்ள சீட்டை நீங்க ஆன்லைன்ல ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீ, நீங்க ரவுண்ட் 1க்கு டியூஷன் ஃபீ கட்டிருப்பீங்க, அதுல எந்த ஒரு ஃபார்ஃபியூட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க 11 o'clock மேல போய் ரிசைன் பண்ணாலோ இல்ல நீங்க அதுக்கப்புறம் லேட்டரா போய் நீங்க ரிசைன் பண்ணாலோ சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஸோ உங்களுடைய அப்படியே நீங்க போனாலும் பெனால்டி, செக்யூரிட்டி ஃபீ, டியூஷன் ஃபீ எல்லாமே போகும். ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லேயே அட்டன் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயே சொல்லியிருக்காங்க, candidates are informed that the resign process entirely online. அதாவது ஆன்லைன் தான், ஆஃப்லைன் கிடையாது. who resign have download their resignation letter and submit the same to their allotted college getting back the originals. அதாவது நீங்க ஆன்லைன்ல நீங்க போர்ட்டல், நான் கடைசி வீடியோ எண்ட்ல சொல்றேன் போர்ட்டல், அது லிங்க் வெப்சைட்ல ஓபன் ஆயிருக்கு. அதுல நீங்க ஆன்லைன்ல தான் நீங்க ரிசைன் பண்ணணும். அந்த ஆன்லைன்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் நீங்க எந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணீங்களோ அந்த காலேஜில் அந்த லெட்டரை காமிச்சு அந்த லெட்டரை சப்மிட் பண்ணி ஒரிஜினல் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஆஃப்லைன்லாம் கிடையாதுங்க. ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் நாளைக்கு 11 மணிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ரெசினேஷன் பண்ற அந்த லெட்டரை நீங்க ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ரெசினேஷன் சொல்லிட்டு இன்னைக்கோ இப்போ கூட நீங்க பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நாளைக்கு 11 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெசினேஷன் லெட்டர் வரும். அதை நீங்க அந்த காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜில் போய் கொடுத்து ஒரிஜினலா கலெக்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, candidates are strictly instructed not to withdraw the resignation of the stipulated date and time. அதுதான் நான் சொல்றது. அந்த டேட்குள்ள நீங்க பண்ணணும், அதை தாண்டி போக கூடாது. Colleges are advised not to allow the candidates withdraw the resignation after the stipulated date and time. அதாவது இது காலேஜுக்கு சொல்றாங்க. சப்போஸ் 27/7/20 அதாவது 2024 11 AM, அதாவது நாளைக்கு 11 மணிக்கு மேல யாராவது ரிசைன் பண்ற மாதிரி அவங்கள இது பண்ணாங்கன்னா நீங்க அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் ஹூ கிவ் கான்ஸ்டன்ட் ஃபார் ரீஅலாட்மெண்ட் இன் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 ரூல்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2 வில் அப்ளை சின்ஸ் த கேண்டிடேட் ஹேஸ் எக்ஸிஸ்ட் சாய்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. அதாவது இது என்னன்னா, நீங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்க சீட்டை எடுத்தவங்க செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க தாராளமா போய்க்கலாம், ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்கிரேட் பண்ணவங்க செகண்ட் ரவுண்ட் நீங்க தாராளமா கலந்துக்கலாம் ரீஅலாட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரூல்ஸை பத்தி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் சொல்றேன். ஏன்னா இந்த ரூல்ஸ்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நிறைய பேர் சீட் எடுத்துட்டு ரிசைன் பண்றவங்க நாளைக்கு 11 மணிக்குள்ள ரிசைன் பண்ணிருங்க. அதுவும் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரிசைனேஷன் லெட்டர் எடுக்கணும். அதுக்கு நான் வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 ரூல்ஸை பத்தி உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோ, செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். இப்போ போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ இன்னொன்று என்னன்னா, ரவுண்ட் 1 ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் who neither participate in round 2 nor resign will be considered retain their seat and hence part of the round 2 after the stipulated date and time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோல சொன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். ஸோ தயவு செய்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல
உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, ரவுண்ட் 2 பத்தினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் தெளிவா போடுறேன். ஓகேவா? ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் இப்ப தற்போது ஓபன் பண்ணிருக்காங்க. வெப்சைட் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணியே காமிச்சிடறேன். ஸோ இப்போ ஓபன் பண்ணி இப்போ நீங்க வந்து நோட்டிபிகேஷன் tnmedicalselection.netல போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஃபார் MDS இருக்கா. ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிக்னேஷன் ஆப்ஷன் காமிக்கும். நீங்க சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு லெட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் லாகின் கேட்கும். உங்க லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள போயிருங்க. ஓகேவா? போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சீட்டை நீங்க ரிசைன் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல தமிழ்நாடு ரவுண்ட் 2க்கும் இது ஆல் இந்தியா ரவுண்ட் 2க்கும் எப்படி பேரலா வந்து நீங்க அட்டன் பண்ணலாம், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல